சாந்தி. இன்றைய முரளி 28 ஜூன் 2024. இனிய குழந்தைகளே, அகநோக்கில் இருங்கள். அதாவது வாய்மூடி மௌனமாக இருங்கள். வாயால் எதையும் சொல்லாதீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் அமைதியாக செய்யுங்கள். ஒருபோதும் அசாந்தியை பரப்பாதீர்கள். கேள்வி: குழந்தைகள், உங்களை ஆண்டியாக்கும் மிக பெரிய விரோதி யார்? பதில்: கோபம். எங்கே கோபம் இருக்குமோ அங்கே தண்ணீர் பானையும் காய்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள். பாரதத்தின் பானை தங்க வைரங்களால் நிறைந்து இருந்தது. அது இந்த பூதத்தின் காரணத்தால் காலியாகி விட்டது. இந்த பூதமே உங்களை ஆண்டிகளாக மாற்றியது. கோபமுள்ள மனிதன் தானும் எரிகிறான், பிறரையும் எரிக்கிறான். எனவே இந்த பூதத்தை இப்போது அகநோக்கில் இருந்து அகற்றுங்கள். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, அகநோக்கில் இருங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அகநோக்கம் என்றால் எதையும் பேசாதீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இங்கே தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுக்கிறார். இதில் வேறு எதையும் பேச வேண்டியது இல்லை. விளக்கம் மட்டும் கொடுக்கப்படுகிறது. குடும்ப விவகாரத்தில் அப்படியே இருக்க வேண்டும். இதுதான் மனா பவ. என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் முதலாவது முக்கிய பாயிண்ட். குழந்தைகள், நீங்கள் வீட்டில் கோபப்படக்கூடாது. கோபம் அப்படி இருக்கிறது, அது தண்ணீர் பானையையும் காய வைக்கிறது. கோபக்காரர் அசாந்தியை பரப்புகிறார். எனவே இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே சாந்தியாக இருக்க வேண்டும். உணவு சாப்பிட்ட பிறகு தனது தொழிலுக்கு அல்லது அலுவலகத்திற்கு போக வேண்டும். அங்கும் அமைதியாக இருப்பது நல்லது. எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அமைதி கடலாக ஒரு தந்தையே இருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையே டைரக்ஷன் கொடுக்கிறார். இதில் எதையும் சொல்ல வேண்டியது இல்லை. அகநோக்கில் இருக்க வேண்டும். அலுவலகம் போன்றவற்றில் உங்கள் வேலைகளையும் செய்ய வேண்டும். அதில் அதிகம் பேச வேண்டி இருப்பது இல்லை. முற்றிலும் இனியவராக மாற வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. சண்டை சச்சரவு செய்வது எல்லாம் கோபமாக இருக்கிறது. காமம் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. பிறகு அடுத்த நம்பரில் இருப்பது கோபம். ஒருவர் பிறருக்கு துக்கத்தை கொடுக்கிறார்கள். கோபத்தால் எவ்வளவு யுத்தங்கள் நடக்கின்றன. சத்தியுகத்தில் யுத்தங்கள் நடப்பது இல்லை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இது ராவணத்தன்மையின் அடையாளம். கோபக்காரர்களையும் அசுர சம்பிரதாயத்தர் என்று சொல்கிறார்கள். அவர்களிடம் பூதம் பிரவேசமாகி இருக்கிறது தானே. இதில் எதையும் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த மனிதர்களின் ஞானமே இல்லை. அவர்கள் கோபப்படுவார்கள். கோபப்படுபவரோடு கோபப்படுவதால் சண்டை ஏற்படுகிறது. இது மிக பெரிய கடுமையான பூதம். இதை உத்தியோடு விரட்ட வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். வாயிலிருந்து எந்த கடுமையான வார்த்தையும் வரக்கூடாது. அது அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தும். விநாசமும் கோபத்தால் ஏற்படுகிறது. எந்த வீட்டில் கோபம் இருக்குமோ அங்கே அதிக அசாந்தி இருக்கும். கோபப்பட்டால் நீங்கள் தந்தையின் பெயரை கெடுக்கிறீர்கள். இந்த பூதங்களை விரட்ட வேண்டும். ஒரு முறை விரட்டிவிட்டால் பிறகு அரை கல்பத்திற்கு இந்த பூதங்கள் இருக்கவே இருக்காது. இந்த 5 விகாரங்கள் இப்பொழுது முழு வேகத்தில் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நேரத்தில்தான் தந்தை வருகிறார். அப்போது விகாரங்கள் முழு வேகத்தில் இருக்கின்றன. இந்த கண்கள் மிக கிரிமினலாக இருக்கின்றன. வாயும் கிரிமினலாக இருக்கிறது. சத்தமாக பேசினால் மனிதர்கள் சூடாகிறார்கள். அவர்கள் வீட்டையும் சூடாக்கி விடுகிறார்கள். காமமும் கோபமும் பெரிய விரோதிகளாக இருக்கின்றன. கோபக்காரரால் நினைவு செய்ய முடியாது. நினைவு செய்பவர் சதா அமைதியாக இருப்பார். நம்மிடம் பூதங்கள் இல்லைதானே என்று உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். மோகத்திற்கும் பேராசைக்கும் பூதங்கள் இருக்கின்றன. பேராசையின் பூதமும் குறைந்தது கிடையாது. இவையெல்லாம் பூதங்கள். ஏன் என்றால் அவை ராவண சேனையாக இருக்கின்றன. தந்தை குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரை கற்பிக்கிறார். எனினும் குழந்தைகள் இதில் அதிகமாக குழப்பம் அடைகிறார்கள். புரிந்து கொள்வது இல்லை. ஏன் என்றால் அதிக பக்தி செய்து இருக்கிறார்கள். பக்தி தேக அபிமானம். அரை கல்பம் தேக அபிமானம் இருக்கிறது. புறநோக்கில் இருக்கும் காரணத்தால் தன்னை ஆத்துமா என்று உணர்வது இல்லை. தன்னை ஆத்துமா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என தந்தை உத்வேகத்தை கொடுக்கிறார். எனினும் வருவதே இல்லை. எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். இருந்தும் எப்படி நினைவு செய்வது?
எந்த பொருளும் தெரியவில்லையே என்று சொல்கிறார்கள். நீங்கள் உங்களை ஆத்துமா என்று உணருங்கள் என்று அவருக்கு புரிய வைக்கப்படுகிறது. அவர் எல்லையற்ற தந்தை என்பதையும் நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். வாயால் சிவ சிவ என்று சொல்லக்கூடாது. நான் ஆத்மா என்பதை மனதில் அறிந்து இருக்கிறீர்கள் தானே. மனிதர்கள் அமைதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த பரமாத்மாவே சாந்தி கடலாக இருக்கிறார். நிச்சயம் ஆஸ்தியும் அவரே கொடுப்பார். என்னை நினைவு செய்தால் அமைதி ஏற்படும். மேலும் ஜென்ம ஜென்மங்களின் விக்கர்மங்கள் அழிந்துவிடும் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். வேற எந்த பொருளும் இல்லை. அவர் ஒன்றும் இவ்வளவு பெரிய லிங்கமாக இல்லை. ஆத்மா சிறியதாக இருக்கிறது. தந்தையும் சிறியதாக இருக்கிறார். ஏ பகவான், ஏ இறைவா என்று சொல்லி எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். சொல்வது யார்? ஆத்மா சொல்கிறது. தனது தந்தையை நினைவு செய்கிறது. அதனால் மன்மனா பவ, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, அகநோக்கில் இருங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். நீங்கள் பார்க்கும் அனைத்தும் அழிய வேண்டும். மற்றபடி ஆத்மா சாந்தியில் இருக்கிறது. ஆத்மாவிற்கு சாந்திதாமம் போக வேண்டும். எதுவரை பவித்திரமாக மாறவில்லையோ அதுவரை சாந்திதாமத்திற்கு போக முடியாது. அமைதி எப்படி கிடைக்கும் என்று ரிஷிகள் முனிவர்கள் எல்லோரும் கேட்டார்கள். தந்தையோ எளிய வழியே சொல்கிறார். எனினும் குழந்தைகளில் பலர் அமைதியாக இருப்பதில்லை. வீட்டில் இருக்கிறார்கள், அமைதியாக இருப்பது இல்லை என்பது தந்தைக்கு தெரியும். சென்றுக்கு சற்று நேரம் போகிறார்கள். அங்கும் மனதில் அமைதியாக இருந்து தந்தையை நினைவு செய்வோம் என்பது கிடையாது. நாள் முழுவதும் வீட்டில் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் சென்டருக்கு வந்தாலும் அமைதியாக இருக்க முடிவதில்லை. ஒருவருக்கு தேகத்தின் மீது அன்பு ஏற்பட்டுவிட்டால் அவரது மனதிற்கு ஒருபோதும் அமைதி கிடைக்க முடியாது. அவ்வளவுதான். அவரது நினைவே வந்து கொண்டு இருக்கும். மனிதர்களிடம் 5 பூதங்கள் இருக்கின்றன என்று தந்தை புரிய வைக்கிறார். இவருக்குள் பூதம் பிரவேசம் செய்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் தானே. இந்த பூதங்களே உங்களை ஆண்டிகளாக மாற்றியது. அங்கே ஏதோ ஒரு பூதம் இருக்கும். அதுவும் சில நேரம் பிரவேசம் செய்யும். இந்த 5 பூதங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரவேசம் செய்திருக்கின்றன என்று தந்தை சொல்கிறார். இந்த பூதங்களை விரட்டுவதற்காகவே அழைக்கிறார்கள். பாபா, வந்து அமைதியை கொடு, இந்த பூதங்களை விரட்டுவதற்கு வழி சொல் என்று கேட்கிறார்கள். இந்த பூதங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கின்றன. இது ராவண ராஜ்யம். காமமும் கோபமும் மிக கொடிய பூதங்களாக இருக்கின்றன. தந்தை வந்து பூதங்களை விரட்டுகிறார். அதற்கு பதிலாக ஏதாவது கொஞ்சம் கிடைக்க வேண்டும் தானே. அவர்கள் பேய்களை விரட்டுகிறார்கள். எனினும் எதுவும் கிடைப்பது இல்லை. முழு உலகில் உள்ள பூதங்களையும் விரட்ட தந்தை வருவது குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது உலகம் முழுவதும் அனைவருக்குள்ளும் பூதங்கள் பிரவேசமாகி இருக்கின்றன. தேவர்களிடம் எந்த பூதமும் இருப்பதில்லை. தேக அபிமானத்தின் பூதமும் இருப்பதில்லை. காமம், கோபம், பேராசை, மோகம் போன்ற பூதங்களும் இருப்பதில்லை. எதுவும் இருப்பதில்லை. பேராசையின் பூதமும் குறைந்தது கிடையாது. முட்டை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிட வேண்டும் என பலரிடம் பூதம் இருக்கிறது. உண்மையில் நம்மிடம் காமத்தின் பூதம் இருக்கிறது, கோபத்தின் பூதம் இருக்கிறது என தமது உள்ளத்தில் புரிந்து இருக்கிறார்கள். இந்த பூதங்களை அகற்றுவதற்கு தந்தை எவ்வளவு தலையில் முட்டி கொள்கிறார். தேக அபிமானம் வந்தால் கட்டிப்பிடிக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது. பிறகு செய்த வருமானம் எல்லாம் அழிந்து போகிறது. கோபக்காரருக்கும் இதே நிலைதான். கோபத்திற்கு ஆளாகி தந்தை மகனை அடிக்கிறார், மகன் தந்தையை அடிக்கிறார், மனைவி கணவனை கொள்கிறார். கேஸ் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சிறையில் சென்று பாருங்கள். இந்த பூதங்களின் பிரவேசத்தால் பாரதத்தின் நிலை என்னவாகிவிட்டது? பாரதத்தின் பானை பெரியதாக இருந்தது. அதில் தங்க வைரங்கள் நிறைந்து இருந்தன. அது இப்போது காலியாகிவிட்டது. கோபத்தின் காரணத்தால் தண்ணீர் பானையும் காய்ந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த பாரதத்திற்கும் இந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதுவும் யாருக்கும் தெரியாது. பூதங்களை அகற்ற தந்தையே வருகிறார். அதை வேற எந்த மனிதராலும் அகற்ற முடியாது. இந்த 5 பூதங்கள் மிக வலிமையானவை. அரை கல்பம் இதன் பிரவேசம் இருக்கின்றன. இந்த நேரம் அதை பற்றி கேட்காதீர்கள். ஒருவர் பவித்திரமாக இருக்கலாம், எனினும் விகாரத்தாலேயே பிறவி ஏற்படுகிறது. பூதம் இருக்கிறது தானே. 5 பூதங்கள் பாரதத்தை முற்றிலும் ஏழையாக மாற்றிவிட்டன. டிராமா எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பாரதம் ஏழையானது. அதனால் வெளிநாட்டிலிருந்து கடன் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. பாரதத்திற்காகவே பாபா புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு இந்த படிப்பால் எவ்வளவு செல்வம் கிடைக்கிறது? இது அழியாத படிப்பு. இதை அழியாத தந்தை கற்பிக்கிறார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. பாபா சிறு வயதிலிருந்தே கீதை படித்து வந்தார். மேலும் நாராயணருக்கு பூஜை செய்து வந்தார். எனினும் எதையும் புரிந்து இருக்கவில்லை. நான் ஆத்மா, அவர் நமது தந்தை என்பதையும் புரிந்து இருக்கவில்லை.
அதனால் எப்படி நினைவு செய்வது என்று கேட்கின்றனர். அரே ஏ பகவான், வாருங்கள், லிபரேட் செய்யுங்கள், எங்கள் வழிகாட்டி ஆகுங்கள் என்று நீங்கள் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்து வந்தீர்கள். முக்தி, ஜீவன் முக்திக்காக வழிகாட்டி கிடைக்கிறார். பாபா இந்த பழைய உலகின் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிறார். இந்த நேரம் எல்லாருடைய ஆத்மாவும் கருப்பாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு வெண்மையான சரீரம் எப்படி கிடைக்கும்? தோல் எவ்வளவுதான் வெண்மையாக இருந்தாலும் ஆத்மா கருப்பாகத்தானே இருக்கிறது. யார் வெண்மையான அழகிய சரீரம் உடையவரோ அவருக்கு தன் அழகில் எவ்வளவு பெருமிதம் இருக்கிறது. ஆத்மா எப்படி வெண்மையாகும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அதனால் அவர்களை நாஸ்திகர் என்று சொல்கிறார்கள். யார் தனது தந்தையான படைப்பையும் அறியவில்லையோ அவரை நாஸ்திகர் என்று சொல்கிறார்கள். யார் அறிவாரோ அவரே ஆஸ்திகர். தந்தை அமர்ந்து எவ்வளவு நல்லபடியாக குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். நான் எந்த அளவு சுத்தமாக இருக்கிறேன், நான் எதுவரை என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். நினைவு பலத்தால்தான் ராவணனை வெற்றி பெற வேண்டும். இதில் சரீரத்தில் பலவானாகும் விஷயமே கிடையாது. இந்த நேரம் எல்லோரையும் விட பலவானாக அமெரிக்கா இருக்கிறது. இந்த நேரம் எல்லோரையும் விட பலவானாக அமெரிக்கா இருக்கிறது. ஏன் என்றால் அதனிடம் சொத்து, செல்வம், ஆயுதங்கள் போன்றவை அதிகம் இருக்கின்றன. அந்த பலம் புஜமாக கொள்வதற்காகவே இருக்கிறது. நாம் வெற்றி பெறுவோம் என்பது அவர்களின் புத்தியில் இருக்கிறது. உங்களுடைய ஆன்மீக பலம், நீங்கள் ராவணனை வெற்றி பெறுகிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் உலகின் எஜமானர் ஆகிறீர்கள். அங்கே உங்களை யாரும் வெற்றி பெற முடியாது. அரை கல்பத்திற்கு யாரும் அபகரிக்க முடியாது. வேறு யாருக்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்ய வேண்டும். சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். விஷ்ணு சுய தரிசன சக்கரத்தால் அனைவருடைய தலையையும் வெட்டினார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இதில் வன்முறைக்கான விஷயமே இல்லை. இனிய குழந்தைகளே, நீங்கள் என்னவாக இருந்தீர்கள், இப்போது உங்கள் நிலையை பாருங்கள் என்று இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை சொல்கிறார். நீங்கள் எவ்வளவோ பக்தி போன்றவற்றை செய்து வந்தீர்கள். இருந்தும் பூதங்களை அகற்ற முடியவில்லை. எனக்குள் எந்த பூதமும் இல்லைதானே என இப்போது அகநோக்கில் இருந்து பாருங்கள். ஒருவரிடம் உள்ளத்தை வைத்தீர்கள், கட்டி பிடித்தீர்கள் என்றால் சம்பாதித்தது எல்லாம் அழிந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களின் முகத்தை பார்ப்பதும் நன்றாக இருப்பதில்லை. அவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள், சுத்தமாக இல்லை. உண்மையில் நான் அசுத்தமாக இருக்கிறேன் என்று உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கும். தேகம் உட்பட எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த மனநிலையில் இருந்தால்தான் நீங்கள் தேவி தேவர் ஆக முடியும். அதனால் எந்த பூதமும் வரக்கூடாது. தன்னை சோதனை செய்யுங்கள் என்று புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பலரிடம் கோபம் இருக்கிறது. அவர்கள் திட்டாமல் இருப்பதே இல்லை. பிறகு சண்டை நடக்கிறது. கோபம் மிக கெட்டது. பூதங்களை விரட்டி முற்றிலும் சுத்தமாக மாற வேண்டும். சரீரமும் நினைவுக்கு வரக்கூடாது. அப்போது உயர்ந்த பதவி பெற முடியும். அதனால் 8 ரத்தினங்கள் பாடப்படுகின்றன. ரத்தினங்களாக மாறவே உங்களுக்கு ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன. பாரதத்தில் 33 கோடி தேவி தேவர்கள் இருந்தன என்று சொல்கிறார்கள். எனினும் அவர்களில் 8 ரத்தினங்களே பாஸ்வித் ஆனர் ஆவார்கள். அவர்களுக்கே பரிசு கிடைக்கும். அப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது தானே. லட்சியம் மிக உயர்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். போக போக விழுந்து விடுகிறார்கள். பூதம் பிரவேசமாகிறது. அங்கே விகாரம் இருப்பதில்லை. குழந்தைகள், உங்கள் புத்தியில் முழு டிராமாவின் சக்கரமும் சுற்ற வேண்டும். 5000 வருடங்களில் எத்தனை மாதங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை மணிகள், எத்தனை நொடிகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். யாராவது கணக்கு பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம். பிறகு இந்த மரத்தில் கல்பத்தில் இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை மணிகள், இத்தனை நொடிகள் இருக்கின்றன என்று எழுதலாம். இவர்கள் முற்றிலும் சரியாக சொல்கிறார்கள் என்று மனிதர்கள் சொல்வார்கள். 84 ஜென்மங்களின் கணக்கை சொல்கிறார். அப்போது கல்பத்தின் ஆயுளை ஏன் சொல்ல மாட்டார்? என்ன செய்தாவது பூதங்களை விரட்ட வேண்டும் என்ற முக்கிய விஷயம் குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டது. இந்த பூதங்களை உங்களை முழுமையாக சந்நியாசம் செய்தன. எல்லா மனிதர்களிடமும் சந்நியாசம் செய்யலை, சத்தியநாசம் செய்தன. எல்லா மனிதர்களிடமும் பூதங்கள் இருக்கின்றன. பிறப்பே விகாரத்தில் ஏற்படுகிறது. அங்கே விகாரம் இருக்காது. ராவணனே இருப்பது இல்லை. ராவணனையும் சிலர் புரிந்து கொள்வது இல்லை. நீங்கள் ராவணனை வெற்றி பெறுகிறீர்கள். பிறகு ராவணன் இருப்பதே இல்லை. இப்பொழுது முயற்சி செய்யுங்கள்.
தந்தை வந்திருப்பதால் நிச்சயம் தந்தையின் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். நீங்கள் எத்தனை முறை தேவர்களாக மாறியிருக்கிறீர்கள், எத்தனை முறை அசுரர்களாக மாறியிருக்கிறீர்கள் என்பதற்கு கணக்கு பார்க்க முடியாது. எண்ணற்ற முறை ஆகியிருப்பீர்கள். நல்லது குழந்தைகளே, அமைதியாக இருந்தால் ஒருபோதும் கோபம் வராது. தந்தை என்ன அறிவுரை கொடுக்கிறாரோ அதை அமல் செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. என்னிடம் எந்த பூதமும் இல்லைதானே. கண்கள் கிரிமினல் ஆவது இல்லைதானே. சத்தமாக பேசும் அல்லது அசாந்தியை பரப்பும் சமஸ்காரம் இல்லைதானே. பேராசை மோகத்தின் விகாரங்கள் வதைப்பது இல்லைதானே என தன்னைத்தானே கேட்க வேண்டும். 2. எந்த தேகதாரியிடமும் உள்ளத்தை வைக்கக்கூடாது. தேகம் உட்பட எல்லாவற்றையும் மறந்து நினைவு யாத்திரையால் தன்னிடம் ஆன்மீக பலத்தை நிரப்ப வேண்டும். ஒரு முறை பூதங்களை விரட்டி அரை கல்பத்திற்கு விடை பெற வேண்டும். வரதானம். ஈஸ்வரிய சட்டத்தை உணர்ந்து விதிப்படி வெற்றி பெறும் முதல் டிவிஷனுக்கு அதிகாரி ஆகுங்கள். தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வைத்தால் கோடி அடிகளின் உதவி கிடைக்கும். டிராமாவில் இந்த சட்டத்தின் விதி நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த விதி சட்டத்தில் இல்லை என்றால் அனைவரும் உலகின் முதலாவது ராஜாவாக மாறிவிடுவார்கள். நம்பர்வார் ஆவதற்கான சட்டம் இந்த விதியின் காரணத்தால் உருவாகியது. அதனால் வேண்டிய அளவு தைரியம் வைத்து உள்ளம் உதவி பெறுங்கள். சரண்டராக இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் அதிகாரம் சமமாக இருக்கிறது. ஆனால் விதி மூலமாக வெற்றி இந்த ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கவனக்குறைவின் லீலையை முடித்துவிட்டால் முதல் டிவிஷனுக்கு அதிகாரம் கிடைத்துவிடும். ஸ்லோகன். எந்த எண்ணத்தின் பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரம் ஆகுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.